ஹாய், நான் வந்து நிஷால். சாய்ராம் காலேஜ்ல இசிஏ செக்ஷன்ல படிக்கிறேன். என்னோட ப்ராஜெக்ட் என்னன்னா, அதாவது இப்போ ரீசென்ட்டா ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நெறைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி அட்டாக்ஸ்ன்றதுலாம் நெறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ, அதோட டேட்டா செட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்மளோட டேட்டால என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் டைம் ஸ்டூடண்ட்ஸோடது, அதனால அவங்களோட ஜெண்டர்ஸ், ப்ளஸ் அவங்க டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் ஆஃப் ஆல் ஓவர்ல நம்ம டேட்டா செட் எடுத்திருக்கோம். அதனால அவங்களுக்கு என்ன என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து நான் மொத்தமாக 7 மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். டிசிஷன் ட்ரீ, டீப் லேர்னிங், ஜென்ரலைஸ்டு லீனியர் மாடல், அப்புறம் ரேண்டம் ஃபாரஸ்ட், சப்போர்ட் வெக்டார் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது 7ஓட ரிசல்ட்டை நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நேவ் பைஸோட ப்ரெடிக்ஷன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஓகே நேவ் பைஸ். நேவ் பைஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். ம், ஆ ஓகே. இப்போ கரெக்ட். நேவ் பைஸ் வந்து ஒரு சிம்பிள் ஒரு ப்ராபபிலிட்டி பேஸ்டு மாடல். அதாவது இதை வந்து பேஸ் தியரம் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ண அவுட்புட்டை எல்லா ஃபீச்சர்ஸும் இண்டிபெண்ட்டாக இருக்கும், லைக் ஜெண்டர், இன்கம் எல்லாமே. ப்ளஸ் இதோட எவ்ரி ரீஜனோட ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணுது. இதுதான் நம்மளோட ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி இருக்கிற ரீஜியன் தான் நம்மளோட ஃபைனல் ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏஷியான்னு இருக்க போத ரீஜியன், ஆனால் இது ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறது யூரோப். ஸோ இது சரியா இல்லை. ஸோ நேவ் பைஸ் மாடல் வேண்டாம். நெக்ஸ்ட் ஜெனரலைஸ்டு லீனியர் மாடல். இது பார்த்தீங்கன்னா ஜிஎல்எம் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஃபார் லீனியர் ரெக்ரெஷன். இட் இஸ் யூஸ்ட் டு எப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஈச் இன்புட் ஃபீச்சருக்கும் வெயிட் அசைன் பண்ணும். ப்ரெடிக்ஷன் மாடல் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி வேல்யூ. மோஸ்ட் அவுட்புட்ஸ் அகைன் யூரோப். இதோட ப்ரெடிக்ஷன் சரியா இல்லை. பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா இருக்கு, இங்கே யூரோப் இருக்கு, இங்கே மிடில் ஈஸ்ட் இருக்கு, இங்கே யூரோப் இருக்கு. ஸோ லீனியர் மாடல்னால நான் லீனியர் பேட்டர்னை கேட்ச் பண்ண முடியல. காஸ்ட் டு நெகட்டிவ் ஷோஸ் லெஸ் இன் ப்ரெடிக்ஷன். இன்டர்பிரட்டபிள் மாடல் பட் நாட் அக்யூரேட். ஓகே, ஸோ இது சரியா வருது. அடுத்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் கிளாசிஃபிகேஷனுக்கு ஒரு ஃபேமஸ் மாடல். இட் கன்வெர்ட்ஸ் ஃபீச்சர்ஸ் டு ப்ராபபிலிட்டி வயா சிக்மாய்ட் ஃபங்க்ஷன். சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மூலமாக தான் இது வந்து சேஞ்ச் பண்ணுது. ஸோ இதோட கான்ஃபிடன்ஸ் வந்து அரௌண்ட் 0.18 19 அவ்வளோதான். ஸோ இதுவும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, இங்கேயும் அதே தான் இருக்கு பாருங்க. இங்கே ரீஜன் ஏஷியா இருக்கு, யூரோப், ஆப்பிரிக்கா, யூரோப், சவுத் அமெரிக்கான ஏஷியா, லைக் சேஞ்ச் ஓவர் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ மாடல் வந்து பயாஸ்டா இருக்கு டியூ டு அன்ஈவன் டேட்டா செட். காஸ்ட் வேல்யூ ஆல்சோ ஷோஸ் லோ சர்டினிட்டி. லீனியர் டிசிஷன் பவுண்டரி தான் யூஸ் பண்ணணும். காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன் கேட்ச் பண்ண முடியல. அதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்தது ஃபாஸ்ட் லார்ஜ் மார்ஜின். இது பார்த்தீங்கன்னா இதுவும் எஸ்விஎம் மாதிரி தான் ஒர்க் பண்ணும். பட் ஆனால் பிக்கஸ்ட் மார்ஜின் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும் பிட்வீன் கிளாஸஸ். அப்புறம் ஃபாஸ்டர் ட்ரைனிங் வெர்ஷன் ஆஃப் மார்ஜின் பேஸ்டு மாடல். அதுக்கப்புறம் இது வந்து ப்ரெடிக்டட் யூரோப் ஃபார் மோஸ்ட் டேட்டா பாயிண்ட்ஸ். இதோட கான்ஃபிடன்ஸ் வந்து 0.1 19 0.20 தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கான்ஃபிடன்ஸ். ஸோ நாட் டூ ஹை அக்யூரசி பட் பேலன்ஸ்டு. ஓவர் ஃபிட் இல்லை பட் ஸ்டில் லோ கான்ஃபிடன்ஸ். சம் ரெக்கார்ட்ஸ் தான் கரெக்டாக மேட்ச் ஆகுது, எல்லாமே இல்லை. அடுத்தது டீப் லேர்னிங். டீப் லேர்னிங் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ டீப் லேர்னிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீப் லேர்னிங் நியூட்ரல் நெட்வொர்க் பேஸ்டு மாடல். இட் லேர்ன்ஸ் எப்படி சொல்றது, லைக் லேர்ன் பண்ணும்போது காம்ப்ளெக்ஸ் லீனியர் ரிலேஷன்ஷிப்ஸை லேர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏசியா கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு. பட் ஆனால் இதோட கான்ஃபிடன்ஸ் ரேஞ்ச் வந்து 2.1 0.24 வரைக்கும் தான் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர் தன் அதர் லீனியர் மாடல்ஸ். பட் ஆனால் ஃபீச்சர்ஸ் கம்பைன் பண்ண ஹிடன் பேட்டர்ன்ஸ் கேட்ச் பண்ணணும். காஸ்ட் வேல்யூ லோ தான், ஷோஸ் பெட்டர் ஃபிட். லிட்டில் ஓவர் ஃபிட் சான்ஸ் இஃப் டேட்டா செட் இஸ் ஸ்மால். நம்ம இது லார்ஜ் டேட்டா செட்டுங்கனால இது சரியா வரல. அடுத்தது டிசிஷன் ட்ரீ. டிசிஷன் ட்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் பேஸ்டு மாடல். இஃப் இன்கம் இஸ் ஹை யூரோப்னு ப்ரெடிக்ட் பண்ணணும், அந்த மாதிரி. ஸோ சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் விஷுவலைஸ். ஸோ எக்ஸாம்பிள் யூரோப்னு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. இதோட கான்ஃபிடன்ஸ் வந்து அரௌண்ட் 0.19 தான். ஒர்க்ஸ் வெல் ஆன் ஸ்மால் டேட்டா. ஓவர் ஃபிட் ஆகிற சான்ஸ் இருக்கு. ஈச் பிரான்ச் ஃபாலோ பண்ணணும். லாஜிக் பேஸ்டு ஸ்ப்ளிட்டிங். ப்ரெடிக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கு, இன்டர்பிரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கு. நெக்ஸ்ட் ரேண்டம் ஃபாரஸ்டோட ப்ரெடிக்ஷன்ஸ். இதோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இப்போ நம்ம பார்த்ததுலேயே செகண்ட் பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் தான். ஒன் ஆஃப் த டாப் பர்ஃபார்மர். அதே மாதிரி ரேண்டம் ஃபாரஸ்ட் காம்போ ஆஃப் மெனி டிசிஷன் ட்ரீஸ். காம்பினேஷன் ஆஃப் டிசிஷன் ட்ரீஸ்ன்றது தான் ரேண்டம் ஃபாரஸ்ட். எவ்ரி ட்ரீயை ப்ரெடிக்ட் பண்ணும். மெஜாரிட்டி டிசைட்ஸ் தான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஸோ இதில் ஏசியா கரெக்ட். இதோட கான்ஃபிடன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 0.31 அக்யூரசி சூப்பராக இருக்கு. மீதியை கம்பேர் பண்ண போது ஓவர் ஃபிட்டிங் ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் அடுத்தது கிரேடியன்ட் பூஸ்டர் ட்ரீஸ். இதோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜிபிடி